நமக்கு அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது நன்றி உள்ளத்தோடு கூட நம்ம ஆரம்பிக்கணும். நாம் எல்லாருக்கும் ஒரு ஜெப குறிப்புகள் உண்டு. எல்லாரும் பல தேவைகளோடு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு ஊழியக்காரனாக இருக்கிற எனக்கு ஊழியத்தை குறித்த பாரமும் தேவையும், குடும்பத்தில் இருக்கிற எனக்கு குடும்பத்தை குறித்த பாரமும் வேலை குறித்த பாரமும் உண்டு. அதே போலதான் உங்களுக்கு பல நிலைகளிலே பல தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். எதை நம்ம அணிவோம், எதை நம்ம குடிப்போம், இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கவலைப்பட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் மகனே மகளே, உன்னை நான் விசேஷித்த விதமாய் நான் படைத்திருக்கிறேன். கரையும் காக்கை குஞ்சுகளுக்கு கூட நான் அனுதினமும் உணவு கொடுக்கிற ஒரு கடவுள். நீ என்னுடைய சாயலால், என்னுடைய ரூபனையால், என்னுடைய ஆவியை உனக்குள்ள வைத்திருக்கிறேனே, நான் உன்னை கைவிட்டு விடுவேனா? உன்னை அழைத்தது நான் தானே, உன்னை நான் கைவிட்டு விடுவேனா என்றுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த வருடத்திலே அவரோடு நாம ஒரு புதிய தீர்மானத்தை எடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜெப குறிப்புகளுக்கு நான் பதில் கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னா, உலக பிரகாரமாக இருக்கிற பிரச்சனைகளுக்கு, கவலைகளுக்கு, கஷ்டங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை என்ன செய்ய ஆரம்பிப்பார்? உங்களை புகழ்ச்சியாய் ஆண்டவர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். அதனால மத்தேயு 6:33 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அனைத்திற்கும் மேலாக அவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நீங்கள் நாடுங்கள். அப்பொழுது நீங்க என்னென்னலாம் கேட்டிருக்கிறீங்க, என்ன உணவு உடுக்கணும், என்ன உணவு உடுக்கணும், நான் எப்படி நான் வாழணும் என்கிறதை எல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார். அப்ப அவருடைய ஆட்சியை, அவருடைய ஏற்புடையவற்றை நான் என்ன செய்யணும்? அதிக முக்கியத்துவம் நான் கொடுக்கணும். நான் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, எல்லாவற்றையும் விட என் ஆண்டவர் உயர்ந்தவர், எல்லாவற்றையும் விட என்னுடைய இயேசு நல்லவர். அவர் தான் எனக்கு ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுத்தார். அவர் தான் என்னுடைய பாவத்தினுடைய மன்னிப்புக்காக அருள் சாதனங்களை ஏற்படுத்தினார். அவர் தான் என்னை நோய்களில் இருந்து விடுதலை கொடுக்க போகிறார். அவர் தான் என்னுடைய கவலைகளில் இருந்து என்னை மீட்டெடுக்க போகிறார். அதெல்லாம் நான் பயப்பட தேவை கிடையாது என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்திலே எல்லா கவலையும் நீங்கள் வைத்துவிட்டு அவருக்குரிய ஆட்சியை, அவருக்கு உரியதை, மேன்மையை நீங்கள் தேட ஆரம்பித்தீர்கள் என்றால் ஆண்டவர் என்ன செய்வார்? முக்கியத்துவம் கொடுப்பார். பிரியமானவர்களே, மார்த்தா மரியாளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர்கள் இருவரும் ஒரே வீட்டிலே வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் வெவ்வேறு மனநிலையை கொண்டவர்களாய் வாழ்ந்தார்கள். நாங்கள் கூட சொல்லுவோம், அண்ணன் தம்பிக்கு 5 பேர் இருந்தாலும் 5 விரலும் ஒன்னா இல்லைன்னு சொல்லுவோம். ஒவ்வொருவரும் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்திருந்தாலும் குணநலங்கள், செயல்பாடுகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். அப்ப இந்த ஒரே குடும்பத்திலே பிறந்த இந்த மார்த்தாளும் மரியாளும் அவர்களுடைய மனநிலைகள் எல்லாம் வித்தியாசமானவைகளாக இருந்தது, வேறுபட்டு இருந்தது. மார்த்தாளுக்கு இருந்த மனநிலை எல்லாம் அவள் எப்பொழுதுமே வீட்டு வேலைக்கும் பரபரப்பான காரியங்களுக்கும் அவள் முக்கியத்துவம் கொடுக்கிறவளாய் இருந்தாள். ஆனால் மரியாள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வசனத்தை தியானிக்கக்கூடியவர்களாய், அவருடைய வார்த்தையை உள்வாங்கக்கூடியவர்களாய் அவர்கள் இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். அப்ப ஆண்டவரின் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் ஒரு பரபரப்பான வாழ்ந்து கொண்டிருக்கிறது, பரபரப்பான ஒரு சூழ்நிலையில, பரபரப்பான இந்த உலகத்துல நானும் இப்படிதான் நான் வாழுவேன் அப்படின்னு நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவரால் நம் வாழ்விலே புதுமைகள் செய்ய முடியாது, அற்புதங்கள் செய்ய முடியாது. அப்ப இயேசு அமைதியா இருந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் மார்த்தாளை பார்த்து அவர் சொல்லுகிறார், லூக்கா 10வது அதிகாரம் 41, 42 உள்ள வசனத்திலே ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை குறித்து நீ என்ன செய்திருக்கிறாய்? கடங்கி கொண்டிருக்கிறாய்.
ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜெபத்துக்கு வருவோம், கடவுள்கிட்ட நம்ம அமர்ந்திருப்போம், தியானத்துக்கு வருவோம், தியானத்தில் கலந்துகிட்டு இருப்போம். ஆனால் பல கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது நம்ம குடும்பத்தை எப்படி வழி நடத்துறது, நம்ம பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, நம்மளுடைய நிலைமை என்ன என்று எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களால ஆண்டவரோடு ஒருமனப்பட்டு ஜெபிக்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், கடவுளோடு இணைந்திருக்கிறவன் அவரோடு ஊருடலாய் இருக்கிறான். அவ கடவுளோடு ஒரு மனுஷன் இணைகிறானா அவரோடு நம்ம இணைய ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா கடவுளை தொழுது கொள்ளுகிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள் அவருடைய உண்மை நிலைக்கு ஏற்றவாறு ஆண்டவரை புகழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். அதனால ஒரு காற்று எந்த திசையில இருந்து வீசுகிறதோ, அது எந்த திசைக்கு பயணமாகிறதோ தெரியாததை போல ஒரு மனுஷன் ஆவியானவரால் வழிநடத்தப்படும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? கடவுளுடைய செயல் திட்டத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கக்கூடியவனாக இருப்பான். அவ ஆண்டவர் விரும்புவது இந்த ஆண்டு நீங்கள் ஆண்டவருடைய வழிகாட்டுதலிலே உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப மரியாதை போல நான் ஒரு நல்ல ஒரு பங்கை நான் தேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல எனக்கு என்ன வேணும்னா, நான் ஆண்டவருடைய பண்புகளை என்னுடைய வாழ்க்கையில நான் அறிந்திருக்கணும். அது ஆண்டவருடைய பண்புகள் என்ன? அன்பு, இரக்கம், பொறுமை, சகிப்புத்தன்மை, ஏற்றுக்கொள்ளுதல், இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய மனசுல அவருடைய பண்புகளால் அநேக பண்புகள் இருக்கிறது. அவருடைய தூய்மையில் பங்கெடுக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அவருடைய பண்புகளை நான் அணிகலன்களாய் என்னுடைய வாழ்விலே நான் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும். அப்ப நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த உலகத்தினுடைய போக்கின்படி என்னுடைய வாழ்வு இருக்க முடியாது. ஒரு சிலர் பாருங்க, ஒரு நிகழ்வுகளில், கல்யாணத்துல இல்ல நம்ம குடும்ப நிகழ்வுல கலந்து கொண்டா கூட அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு விரும்புவாங்க. அந்த முக்கியத்துவம் கொடுக்க விரும்பல, ஒருவேளை அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை அப்படி இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே மனவேதனைப்பட்டு எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அந்த கல்யாணத்துல இருந்து வெளியே போயிடுவாங்க. இல்ல சண்டையை உருவாக்குவாங்க, இல்ல பிரச்சனைகள் உருவாக்குவாங்க. அப்ப கடவுள் என்ன சொல்றாரு, நீங்க ஆண்டவருக்குள் வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவருக்குள் நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய சுயத்தை முதல்ல சாகடிப்பீங்க. எப்படி யோவான் ஸ்நானகன் என்னுடைய செல்வாக்கு குறைய வேண்டும், அவருடைய செல்வாக்கு பெருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அவருடைய செல்வாக்கை மட்டும்தான் அவர் பேசினார். இயேசு யோவான் ஸ்நானகனை பார்த்து சொல்றாரு, பெண்களுள் பிறந்தவர்களுள் இவரை விட பேர் பெற்றவர் யாரும் இல்லைன்னு சொல்றார். இயேசு ஆண்டவருடைய தாய் அன்னை மரியாதைய உதிரத்தில் பிறந்தவர். அவர் என்ன சொல்லியிருக்கணும், நான் தான் மிக பெரியவர், பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனா யோவான் ஸ்நானகனை பத்தி சொல்றாரு, பெண்களுள் பிறந்தவர்களுள் இவரை விட மேலானவர் யாரும் இல்லைன்னு. யோவான் ஸ்நானகர் என்ன சொல்றாரு, இதோ உலகத்தின் ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர் என்று இயேசுவை காண்பிக்கக்கூடியவராக இருந்தார். அப்ப இந்த ஆண்டுல நான் ஒரு உடன்படிக்கை தீர்மானம் செய்யும் பொழுது நான் யாரை மையப்படுத்தி நான் வாழணும்னா, இயேசுவை மையப்படுத்தி நான் வாழணும். இயேசுவோடு இருக்கிற அனுபவத்திலே நான் வாழணும். இயேசுவோடு வாழுகிற அனுபவத்திலே நான் இருக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆண்டவர் பார்வையில ஒன்றும் இல்லாதவர்கள், ஜீரோ. என்னைக்குமே பூஜ்ஜியத்திற்கு மதிப்பு இருக்கவே இருக்காது. நீங்க பாருங்க, பூஜ்ஜியத்துக்கு எங்கேயாச்சும் மதிப்பு இருக்கா? இல்லை. அதற்கு முன்னாடி ஒரு 1 போட்டா அது 10 ஆகும். அந்த பூஜ்ஜியத்தை 1 சேர்த்து அதை 1 சேர்த்தா 100 ஆகும். இப்படியே அந்த பூஜ்ஜியத்திற்கு அந்த 1 1 2 3 4 முன்னாடி நம்பர் இருந்தாதான் அந்த பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு கிடைக்கும். அதுபோலதான் கடவுளை நான் முன்னின்று, இயேசுவை நான் முன்னின்று நான் வாழ்கின்ற பொழுது அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய திருவிழத்தை நான் அறிந்து அவர் எண்ணில் வளர்வதற்கு என்னுடைய சுயம் சாகடிக்கப்பட
என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய சமுதாயத்துல, நான் வேலை செய்கிற இடத்துல எல்லாவற்றையும் நான் அர்ப்பணித்து ஆண்டவரை மையமாய் வைத்து நான் எல்லாவற்றிற்கும் அவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நான் செய்கிற பணிகள் ஒவ்வொன்றையும் தொட்டதையெல்லாம் ஆண்டவர் தொடங்க செய்வார். ஈசாக்கு ஒரு வறட்சியான ஒரு காலத்துல தான், பஞ்ச காலத்துல தான் உணவையே நடுகிறார், தானியத்தை நடுகிறார். விவரியம் சொல்லுகிறது அந்த ஆண்டிலே ஆண்டவர் 100 விதமான பலன்களை கொடுத்தார். நமக்கு கஷ்டம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், துன்பம் இருக்கலாம். ஆனா எனக்கு முன்னாடி இருக்கிறவர் யாரு, நான் ஆராதிக்கிறவர் யாரு, என்னை கரம் பிடிச்சு நடத்துகிறவர் யாரு, என் நோயின் மத்தியில வேண்டும் பொழுது, என் துன்பத்தின் மத்தியில வேண்டும் பொழுது, என் பிள்ளைகளுக்காக வேண்டும் பொழுது எனக்கு உடன் இருக்கிறவர் யார்? யோசித்து பார்க்கணும். இயேசுதான். இயேசுதான் நம்மோடு கூட இருப்பார். இந்த உலகத்தை விட்டு நம்மளுடைய உயிர் எடுக்கப்படுகின்ற பொழுதும் நீங்க பார்க்கலாம், ஆலயத்தில் வரைக்கும் மனைவி வருவாங்க. சில குடும்பங்கள்ல இந்த வீட்டிலேயே மனைவியை நிப்பாட்டிடுவாங்க. அவங்களுடைய வழக்கத்தின்படி அது கணவனோ மனைவியோ அவர்களுடைய உடல் கொண்டு வரும். திருப்பணியில அவர்களுக்காக ஆன்ம இறைப்பாற்றி ஒப்பு கொடுத்து எல்லாரும் அழுவோம், எல்லாரும் ஜெபிப்போம், முடித்துவிட்டு கல்லறை தோட்டத்துக்கு போவோம். கடைசியில சொல்லுவாங்க கல்லறைக்காரன், அவங்க மூஞ்சில முடிக்கிறவங்க கடைசி மண்ணை எடுத்து போடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க காதல கம்மல்ல இருக்கிறது எல்லாம் கழுக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த உலகத்துல நிர்வாகியா வந்தோமோ அப்படிதான் அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டு வரும். கடைசியில் அந்த பட்டியலை வச்சு ஆணிகளை அடிச்சு உள்ள இறக்கி மண்ணை மூடின பிறகு அந்த மனிதனும் கடவுளும் தான். அப்ப இந்த உலகத்துல நான் வாழும் பொழுது நான் இயேசுவோடு வாழ நான் பயிற்சி பெற்றுட்டேன்னா, இயேசுவோடு நான் இருக்க பயிற்சி பெற்றுட்டேன்னா, இந்த உலகத்தினுடைய பெருமைக்கு, இந்த உலகத்தினுடைய புகழ்ச்சிக்கு நான் விரும்ப மாட்டேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கு இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்? நான் காலையில கண் விழித்த உடனே ஆண்டவருக்கு என்னோட எல்லா வேதனையும் தெரியும், இருந்தாலும் என்னுடைய முக வளர்ச்சியோடு என் ஆண்டவர் என்னை உயிர் கொடுத்தார் என்று நன்றி சொல்லி நம்ம ஆரம்பிக்கணும். அப்ப முதலாவது நம்ம செய்ய வேண்டியது நன்றி சொல்லுகிற நாம ஆண்டவரை நம்ம புகழ கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ஆண்டவத்தை ஏற்றி உட்காருவாங்க. எழுந்து உட்கார்ந்து முடிஞ்ச பிறகு தந்தை மகன் தூய் ஆவி போட்டு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டை பெருக்கிறது, பாத்திரங்களை கழுவுறது, சாப்பாட்டை ஏற்பாடு பண்றது, பிள்ளைகளுக்கு கட்டி கொடுக்கிறது, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஆண்டவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. எழுந்து உட்கார்ந்தீங்க, நன்றி சொல்றீங்க, ஒரு 5 நிமிடமாக நீங்கள் அவரை புகழ வேண்டும். அவரை நீங்கள் நன்றி செலுத்துகிற நீங்கள் அவரை புகழணும். நீங்க எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீங்க எவ்வளவு வல்லவர் ஆண்டவரே, நீங்க எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே, நீங்க எவ்வளவு தூய்மையானவர் ஆண்டவரே, எனக்கு இந்த உயிர் மூச்சை கொடுத்தீங்களே, உங்களை நான் நினைச்சு கொண்டே இருப்பேன். நீங்க செஞ்சதை நினைச்சு பார்க்கும்போது அது கடற்கரை மணலை விட மிக அதிகமாக இருக்கிறது. அதற்கு நான் நன்றி செலுத்துறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீதி தலைவர்களுடைய புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்தீங்கன்னா யோசுவா இறந்து போய்விடுகிறார். யோசுவா இறந்து போன பிறகு அவரை வழி நடத்தக்கூடிய தலைவர் அந்த இடத்துல இல்லை. அந்த தலைவர் இல்லை. இன்ன உடனே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி அவர்கள் முறையிடுகிறார்கள். ஆண்டவரே, யார் கானானியருக்கு எதிராக போரிட முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவங்க என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்றாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதலில் அவர்களுடன் போரிடுவர் யார் என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, முதலிலே நீங்க என்ன செய்ய வேண்டும்? யூதா செல்வான், இதோ அவன் கையிலே நான் நிலத்தை கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் 12 குணங்களை தேர்ந்தெடுத்தார். இந்த 12 குணங்கள்ல அவர் சொல்றது யூதா குணத்தை தான் சொல்றார். யூதா தான் முன்னாடி போவார். ஏன் யூதாவை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், யாக்கோபினுடைய முதல் மனைவியினுடைய பெயர் லேயாள், 2வது மனைவியினுடைய பெயர் ராகேல். ஆனால் இந்த லேயாளை யாக்கோபு விரும்பல.
அவருடைய மாமான் லாபான் வந்து ஏமாத்தி திருமணம் பண்ணி கொடுத்துறாரு. ஆனா இவர் விரும்புறது ராகேலை தான் விரும்புறாரு. அப்ப அந்த பெண்ணுக்காக 7 ஆண்டுகள் தன் மாமனிடத்தில் மீண்டும் வேலை செய்கிறார். அப்ப இந்த லேயாளோடு அவர் கூடி வாழ்கின்ற பொழுது முதல்ல குழந்தை பிறகு ஒரு சில குடும்பத்துல கூட சொல்லுவாங்க, பையனை பத்தி கவலைப்படாதீங்க, அவனுக்குன்னு ஒரு கால்கட்டை போட்டுட்டா அந்த குடிப்பழக்கம் கெட்ட பழக்கம், அவனுக்குன்னு மனைவி வந்துட்டா பெண்ணை பிறந்துட்டா ஒரு பொறுப்பு வந்துருங்க, பொண்ணைக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. இப்படிதான் இந்த லேயாளோடு யாக்கோபு வாழும் பொழுது முதல் குழந்தை பிறக்கிறது. அந்த முதல் குழந்தை பிறக்கும் பொழுது அவர் நினைக்கிறார், என் கூட வாழ்ந்துகிட்டு என் தங்கச்சியே இவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரே, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு 7 வருஷம் வாழ்றாரு, சரி எனக்கு ஒரு குழந்தை பிறகுது, இப்பனாச்சு என் கணவர் என்னை அன்பு செய்வார் என்று சொல்லி அவருக்கு ரூபன் என்று சொல்லி பேர் வைக்கிறார். ரூபன் என்றால் அர்த்தம் என்ன? இப்பொழுதாவது என்னுடைய கணவர் என்னை அன்பு செய்வார். அப்ப பார்க்கிற அன்பு கிடைக்குதா? இல்ல, அவர் ராக்கேல தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் கருத்தாங்குகிறார். அவர் கருத்தாங்குகின்ற பொழுது அவர் மனசுல ரொம்ப வெறுப்பு வருது. நான் என்னதான் என் கணவர் அன்பு செஞ்சாலும், என் கணவருக்கு என்னதான் நான் பணிவிடை செஞ்சாலும், என் கணவர் என்னுடைய அழகுக்கு என் கூச்ச பார்வையை பார்த்து என்னிடத்தில் அவர் பழகுவதில்லையே என்று சொல்லி அந்த 2வது குழந்தைக்கு சிமியோன் என்று பெயரிடுகிறார். நான் வெறுப்புக்கு உள்ளானே என்று சொல்லி இவர் 2வது குழந்தையும் பிறந்துருச்சு. அப்போவாது யாக்கோபு இவளை நினைச்சாரா? இல்லை. அடுத்தது 3வது குழந்தை அவள் வயிற்றிலே உருவாக்குறது. இதுவரைக்கும் கணவனையே நினைச்சு கொண்டிருந்தவர், இதுவரைக்கும் கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தவர், அவருடைய அன்புக்காக ஏங்கி கொண்டிருந்தவர் கடைசியில் ஒரு தீர்மானம் எடுத்துட்டார், இனி நான் கடவுளை மாற்றிப்படுத்துவேன் என்று சொல்லி 3வது குழந்தைக்கு யூதா என்று பெயரிட்டாள். இந்த யூதா என்றால் கடவுளை மாற்றிமைப்படுத்துவேன், கடவுளை நான் புகழ்வேன். அதனால்தான் ஆண்டவர் இந்த யூதா கோத்திரத்திலே தான் யூதராஜ சிங்கமாக அவர் பிறந்தார். அவர் துதிகளின் மத்தியிலே வாழுகிற ஒரு இறைவன். அப்ப இந்த தீர்மானத்துல முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரை நம்ம புகழ துதிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி கற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த துதி நம்மளுடைய வாயில எழுவுகிற பொழுது நம்மளுடைய மனசோர்வுகள், நம்மை பிடித்து உள்ள மனபாரங்கள், நம்மை அழுத்த கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள், இவற்றில் இருந்து ஆண்டவர் என்ன செய்வார்? விடுதலை கொடுப்பார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, யூதா தான் போருக்கு முன் செல்லணும். ஏன்னா இந்த துதி இருக்கின்ற பொழுது எரிக்கோ மதில்களை ஆண்டவர் உடைப்பார். இந்த துதி இருக்கின்ற பொழுது சிறைச்சாலையினுடைய கதவுகள், விலங்குகள் எல்லாம் தகர்க்கப்பட ஆரம்பிக்கும். அப்ப எந்த சிறையில நம்ம இருக்கிறோம், எந்த கட்டுகள்ல நம்ம இருக்கிறோம், என்ன பிரச்சனைகள் இருக்கிறோம் என்பது நமக்கு நம்மளுடைய மனசுல, நம்ம ஆள் மனசுல கட்டப்பட்ட நிலையில இருக்கும். அப்ப நான் ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது எதற்காக ஆண்டவர் இன்னைக்கு இந்த நாளை கொடுத்தாரோ அந்த நாளை நினைத்து ஆண்டவர் நம்மோடு ஜெபிக்க சொல்லுவார். அன்றைய நாளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள், அன்றைய நாளில் நீங்கள் பேசக்கூடிய நபர்கள், அன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தையும் ஆண்டவர் காண்பிப்பார். எப்படி நம்ம நடக்கணும், எப்படி நம்ம இருக்கணும் என்பதை எல்லாம் ஆண்டவர் தெளிவுபடுத்துவார். 2வது நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு தீர்மானத்துல ஏதோ வருடம் பிறந்துருச்சு, நான் திருப்பணிக்கு வரேன், நற்கருணையில பங்கெடுக்கிறேன், முதல் சனிக்கிழமை கூட்டத்துக்கு வரேன், நற்செய்தி தியானங்களுக்கு போறேன், பல இடங்களுக்கு போறேன்னு சொல்லி அதோடு முடிச்சிடக்கூடாது. ஆண்டவரோடு நீங்க ஒரு தீர்மானம் பண்ணணும். இன்றையில இருந்து என்னுடைய வாழ்நாளில் என் ஆண்டவரோடு நான் ஜெபிக்கும் நேரத்தை நான் ஏற்படுத்துவேன். ஜெப நேரம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆண்டவர் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறார். 24 மணி நேரத்தில் 10ல் ஒரு பாகம் என்ன? தசமமாக கொடுக்கிறது மட்டுமல்ல, 10ல் அந்த 24 மணி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? 10ல் ஒரு பகுதியை ஆண்டவருக்கு கொடுக்கணும். அப்படின்னா 2.40 நிமிடத்தை ஒரு நாளைக்கு நான் ஆண்டவருக்கு கொடுத்து அவருடைய பாதத்தில் காத்திருக்கணும், அவருடைய பாதத்தில் நான் ஜெபிக்கணும். அது ஜெபமாலையாக இருக்கலாம்,
திவ்ய கட்டளைக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிறதா இருக்கலாம். ஆனா திருப்பலி உங்களுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆன்ம பலத்தை பெற்று தருகிறது. அந்த ஆன்ம பலத்தை நீங்க டைமா எடுத்துக்க கூடாது. அது உங்கள் சரீரத்திற்கு தேவையான ஆன்ம பலன், அது தேவையான ஜெபம். ஆனால் இந்த 2.40 நிமிஷத்தை நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கக்கூடியவனாக இருக்கணும். அதுல நான் விபடியம் வாசிக்கணும், அதுல நான் காத்து இருக்கணும், அதுல நான் ஜெபம் பண்ணணும், அடுத்தவர்களுக்காக மன்றாடணும். இதையெல்லாம் நான் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்னா, எப்ப ஆரம்பிக்கணும்? இன்றைக்கு தீர்மானத்தை நீங்க எடுக்கணும். பாருங்க, ஈசாக்கை பலி எரிபலியாக, ஈசாக்கு தன்னுடைய மகனை எரிபலியாக கொடுக்கும் பொழுது அவர் தேர்ந்தெடுத்த நேரம் என்ன தெரியுமா? தொடக்க நூல் புஸ்தகத்திலே 22வது அதிகாரம் 3 வசனத்திலே, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தமது கழுதைக்கு சேணமிட்டு தம் வேலைக்காரர் இருவரையும் தம் மகன் ஈசாக்கையும் அழைத்துக் கொண்டு எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். அப்ப எந்த இடத்துக்கு அவர் புறப்பட்டு சென்றார்? எந்த நேரத்துக்கு சென்றார்? அந்த அதிகாலை வேளையில தான் சென்றார். அப்ப நீங்க அதிகாலை வேளையில கடவுள் உங்களுக்கு சில நேரத்துல விழிப்பு கொடுக்கும் பொழுது, விழிக்கும் பொழுது சிறிது நேரம் எழுந்து அமர்ந்து ஆண்டவத்தை கேளுங்க, ஆண்டவத்தை ஜெபம் பண்ணுங்க, அவற்றை நீங்க உறவாடுங்க. மோசேயுடைய வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது மோசேயை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, அந்த 10 கட்டளைகளை எல்லாம் அந்த இஸ்ரவேல் மக்கள் மீறி நடக்கின்ற பொழுது கீழே போட்டு கற்பனையை உடைச்சிருந்தார். மீண்டும் மோசே சொல்றாரு, இந்த கற்பனைகளை, அந்த 10 கட்டளையை மீண்டும் நான் தரப்போகிறேன், கற்பனையை எடுத்துக்கொண்டு வான்னு சொல்லிட்டு, நீ மதிய வேலையில வா, நீ சாயங்கால வேலையில வா அப்படின்னு சொல்லல. நீங்க விவிலியத்திலே விடுதலை பயணம் 34வது அதிகாரம் 2 வசனத்துல வாசித்தீங்கன்னா, மோசே ஆண்டவரை பார்த்து சொன்னார், என்னது, காலையிலே சீனாய் மலை மேல் ஏறி செல், அங்கே மலை உச்சியில் என் முன்னு வந்து நில்லு. அவன காலையில நான் ஆண்டவரை சந்திக்கிற பழக்கம் எனக்கு வேணும். இது அதிகாலை சொன்னா ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு அநேக நம்ம செய்யறது இல்லை. வேலை நிறுத்தமாக லேட்டா நம்ம படிப்போம், லேட்டா நம்ம எந்திரிப்போம். நீங்க சீக்கிரம் படுத்து பாருங்களேன். நீங்க காலையிலேயே உங்களோட இரவு படுக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லி படுக்கிற நீங்க, உங்கள் காவல் தூதருடைய உதவியோடு நாங்கள் காலையில 5 மணிக்கு எழுப்ப, என்னுடைய காவல் தூதரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. உங்கள் காவல் தூதர் தட்டி எழுப்புவதை நீங்கள் பார்ப்பீர்கள். என்னுடைய வாழ்க்கையில குமுளி தியானத்துல காவல் தூதர்களுடைய தியானம் ஒன்று அட்டன் பண்ண. அந்த தூதர்களுடைய தியானத்துல எப்படியெல்லாம் காவல் தூதர்கள், எப்படியெல்லாம் பிரதான தூதர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்கிற வகுப்பை அங்க இருக்கக்கூடிய பொதுநிலையினர், அங்க இருக்கிற குழுக்கள் எடுக்கும் பொழுது ஆரம்பமான, கிட்டத்தட்ட நான் சொல்றது 27 ஆண்டு 30 ஆண்டுகள் எல்லாரும் நாங்கள் ஜெபம் பண்ணி கொடுப்போம். எந்தெந்த டைம் வேணாலும் சொல்லுவாங்க. அந்த டைம் நீங்க தனிச்சபத்தில் ஜெபம் பண்ணி ஒப்புக்கொள்ளுங்கள். கரெக்டா 3 மணிக்கு யாரும் தட்டுறது மாதிரி இருக்கு, திருப்பி படுப்போம், திருப்பி தட்டுற மாதிரி இருக்கு. கடவுள் நம்ம எல்லாருக்கும் அவரோடு உறவாடணும்னு ஒரு தீர்மானத்தை வச்சிருக்கிறார். அந்த தீர்மானத்தின்படி நம்ம வாழணும். அல்லேலூயா. இயேசு அந்த அதிகாலை வேளையில தன் தந்தையோடு அவர் என்ன செஞ்சார்? ஜெபம் பண்ணலாம். அப்ப அந்த அதிகாலை வேளையில நான் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளணும். என் உடல் சோர்வு, என் பலவீனம் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த உடல் சோர்வின் பலவீனத்தின் மத்தியிலும் நாம் பாதத்தில் காத்திருக்கக்கூடிய அந்த அருளை தாமரை நீங்க கேட்கணும். நம்ம இந்த ஜெப அனுபவ தியானம் நாம நடத்தணும். அதில் பார்த்தீங்கன்னா, ஏன் காலையில் நம்ம 6:30 மணிக்கெல்லாம் இறை புகழ்ச்சி செய்திகள் கொடுத்தோம். அவங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் வேணும், ஆண்டவரோடு இருக்கிற அனுபவம் வேணும். இந்த அனுபவம் இருந்தால் தான் அவங்க பிள்ளைகளும் சரி, அவங்களும் சரி, கடவுளோடு அவங்க உறவாடுவாங்க. அவ இந்த அனுபவங்களை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த ஆண்டு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து அவரோடு உறவாடணும். தொடர்ந்து நம்மளோட தந்தை அவர்கள் வழி நடத்துவாங்க. ஒன்னே சொல்லி முடிக்கிறேன். 2வது, நீங்க அவரோடு உறவாடும் பொழுது அவர் பரிசுத்தமாய் இருக்கிறதை போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க, அந்த நாள் முழுவதும் பரிசுத்தத்தை பாதுகாக்க, நம்ம பரிசுத்தமாய் பேச, பரிசுத்தமாய் நடந்து கொள்ள, வேலை தளத்தில் உத்தமமும் உண்மையுமாய் நம்ம வாழ, நம்ம வாங்குற சம்பளத்திற்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க,
நம்ம குடும்பத்துல உண்மையா கணவனுக்கு பிரமாணிக்கமா, மனைவிக்கு பிரமாணிக்கமா இருக்க, பிள்ளைகளை ஆண்டவருடைய பார்வையில வழி நடத்த, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து திருச்சபைகளுக்கு பயன்படுத்த நம்ம பரிசுத்தமாய் நம்ம வழங்க கற்றுக்கொள்ளணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆண்டவர் விரும்புகிறது அதுதான். ஜபத்துல நான் துதிச்சிட்டேன், நன்றி சொல்லிட்டேன், அதோடு போயிடக்கூடாது. அவன் பரிசுத்த. அந்த பரிசுத்தருக்கு முன்னாடி நம்ம ஆண்டவத்தை கேட்கணும். யார் யாரை சந்திக்கப்படுறோம். சில நேரத்தில் யாராச்சும் நம்மளை டென்ஷன் பண்ணுவாங்க. சாதாரண கிடையாது, பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க. அப்ப நம்மளுடைய மனசு ஆண்டவரை சார்ந்து இருந்தா அந்த பிரச்சனைகளுக்கு என்னால் வெளிவந்துட முடியும், என்னால் ஜபம் பண்ண முடியும், என்னால் வேலை செய்ய முடியும், என்னால் குடும்பத்தில் ஒழுங்கா இருக்க முடியும். ஏதாவது ஒரு பிரச்சனையை விசுவாசி கொண்டு வருவான். ஏன்னா நீங்க ஆண்டவரோடு உடன்படிக்கப்படுறீங்க, ஆண்டவரோடு இணைய ஆரம்பிச்சிட்டீங்க. இனி ஆண்டவர் உங்களோடு பேசுவார், உங்களோடு உறவாடுவார், உங்கள் ஜபத்திற்கு பதில் கொடுப்பார். அப்ப எனக்கு இந்த அனுபவம் கிடைப்பதற்கு நான் துதித்த பொழுது நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி நம்ம ஜபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஆண்டவரிடத்துல இந்த வேளையிலே நம்ம பரிசுத்தத்தை நோக்கி நம்ம ஜபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நான் ஒரு புதிய உடன்படிக்கையை செய்கிறேன், உமோடு நான் உறவாட நான் விரும்புகிறேன், என்னை பயன்படுத்துகிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்புக்கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் எத்தனையோ ஆண்டுகள் நான் ஜெபிச்சிருக்கிறேன், கிறிஸ்துவனாக இருந்திருக்கிறேன். ஆனா உமக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி உம்மை புகழ, உமக்கு நன்றி செலுத்த, உம்முடைய தூய்மையில் நான் பங்கெடுக்க நான் விரும்பினதில்லை. ஆண்டவரே, என்னுடைய கோபம், என்னுடைய பிடிவாத குணம் என்னை ஆளுகை செய்திருக்கிறது. நானும் ஊழியர்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம் தியானத்தில். ஒரு நண்பர் இடத்துல வந்து பேசினார். தியானத்துக்கு வந்தவர், பிரதர், எல்லா தியானத்திலும் சோகத்தோட இருந்தாலும் சரி, பூமியில் நடக்கிற தியானம் இருந்தாலும் சரி, தியானங்களில் வந்த உடனே செல்போன் எல்லாம் வாங்கிடுவாங்க, எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுருவாங்க. பிடிங்கி வச்சு பேக் பண்ணிட்டு தான் தியானத்தில் அட்டன் பண்ண விடுவாங்க. ஆனால் உங்கள் தியானத்தில் எல்லாரையும் கையிலே செல்போனை கொடுத்துட்டீங்க. அவங்க உங்கள் ரூமில் போய் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி தியானம் அட்டன் பண்ணுவாங்க? நான் ஒரு இடத்துல சொன்னேன், தந்தை ஈர்த்தாலுடைய யாரும் அவரிடத்துல வர முடியாது. நான் குடிக்கி வைக்கிறதுனால அவங்க மனசு அந்த 5 நாள் வேணாம் அமைதி காத்திருக்கலாம். ஆனால் மனசெல்லாம் செல்போன்லேயே இருக்கும். யார் யார் என்னை தொடர்பு கொண்டார், யார் யார்கிட்ட நான் பேசுவது, என்னென்ன செய்யணும். ஆனால் நான் சொல்லியிருக்கிறேன், ஆதாம் ஏவாளுக்கு சொல்வது போல எது நல்லது எது கெட்டது. அவங்க கையில் சுதந்திரத்தை கொடுத்துட்டு அவங்க மனசுல ஏறெடுத்து இந்த போனை 5 நாள் தொடக்கூடாதுன்னு அவங்களே அவங்க ரூம்ல ஆஃப் பண்ணாங்க தெரியுமா? அதுதான் உண்மையான அர்த்தம். நீங்க பாருங்க, செல்போனை வாங்கின உடனே ஆன் பண்ணி பார்ப்பாங்க, யார் யாருக்கெல்லாம் மெசேஜ். அப்போ அவங்க தியானம் முழுமையாக அட்டன் பண்ணல. ஆனா உங்க கையில சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்து நீ இதெல்லாம் அர்ப்பணிச்சு வாழுன்னு சொல்லிட்டாருன்னா அதன்படி நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். அதுதான் இந்த உலகத்தை வெல்வது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரிடத்தில் அப்படியே கரங்களை உயர்த்துங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் இந்த வேலையில ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை முழுவதும் நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த ஆண்டு ஒரு புதிய தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். எத்தனையோ தீர்மானம் எடுத்தது உண்டு, ஆனால் உங்களோடு உறவாடுகிற தீர்மானத்தை இதனால் வரைக்கும் நான் எடுத்ததில்லை. இன்னைக்கு நான் எடுக்கிறேன். என்னை ஒரு ஜெபிக்கிற மகனாய், மகளாய், குடும்பமாய் என்னை மாற்றி காத்தவரே. தடைகள் உடையணும். நான் ஓடு நான் உறவாடினாதான் என் வீட்டில் இறைச்சி கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கை படகுல தண்ணீர் நிரம்பி கொண்டிருக்கிற வேளையில், புயல் காற்று வீசுகிற வேளையில உங்களால் அகற்ற முடியும். நீர் எனக்கு கொடுத்த அருட்சாதனத்தின் வழியாக அதிகாரத்தை என்னால் பயன்படுத்த முடியும். அமைதியாக சொல்ல முடியும். எனக்கு வீட்டு ஓடு உறவாடுகிற அருட்சாதனை கரங்களை உயர்த்தி ஜெபிக்கொண்டிருக்கிறார். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை எங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க.
ஆண்டவர்களை பயன்படுத்துவேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. நானும் ஆண்டவரும் அனுதினமும் எனக்கு நேரங்கள் கிடைக்கும் போது மட்டுமல்ல, காலை பொழுதிலே இருந்து அவரோடு நான் உறவாடுவேன், அவரோடு பேசுவேன், என்னுடைய வேலைகளையும் ஜெபமாய் நான் மாற்றுவேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரை இது நாள் வரை உம்மோடு தொடர்பு இல்லாமல் இருந்தோம். உலக கவலைகள், உலக கஷ்டங்கள் எங்களை அழுத்திக் கொண்டே இருந்தது. ஆண்டவரை பெருமைகள், வேற்றுமைகள், கோபங்கள் எங்களை அழுத்திக் கொண்டிருந்தது. உடல் சோர்வுகள், பலவீனங்கள், நோய்கள் எங்களை அழுத்திக் கொண்டிருந்தது. இன்றைக்கு எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது. ஆண்டவரே, எனக்கு கொடுக்கிற விடுதலையை பார்க்கிறது, எனக்கு கொடுக்கிற சமாதானத்தை பார்க்கிறது. உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? 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 இயேசையா, அல்லேலூயா, இயேசையா, அல்லேலூயா, இயேசையா, அல்லேலூயா, இயேசையா, அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசு ராஜா வாழ்க, இயேசு ராஜா வாழ்க, கிறிஸ்து அரசு வருக. கிறிஸ்து அரசு வருக. இயேசு ராஜா வாழ்க, இயேசு ராஜா வாழ்க, கிறிஸ்து அரசு வருக. கிறிஸ்து அரசு வருக. தொடர்ந்து ஜெபிப்போம். இயேசுவே எனக்குள்ளே வாரும், இயேசுவே எனக்குள்ளே வாரும். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவும், உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவும். உம்முடைய தூய ஆவியினால் என்னை நிரப்பும், உம்முடைய தூய ஆவியினால் என்னை நிரப்பும். என்னை சுகப்படுத்தும். என்னை சுகப்படுத்தும். இயேசுவே எனக்குள்ளே வாரும், இயேசுவே எனக்குள்ளே வாரும். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவும், உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவும். உம்முடைய தூய ஆவியினால் என்னை நிரப்பும், உம்முடைய தூய ஆவியால் என்னை நிரப்பும். என்னை பலப்படுத்தும். என்னை பலப்படுத்தும். இயேசுவே எனக்குள்ளே வாரும், இயேசுவே எனக்குள்ளே வாரும். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவும், உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவும். உம்முடைய தூய ஆவியினால் என்னை நிரப்பும், உம்முடைய தூய ஆவியால் என்னை நிரப்பும். என்னை ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும். நான் அறியாததை அறியவும், நான் அறியாததை அறியவும், புரியாததை புரியவும், புரியாததை புரியவும், தெரியாததை தெரியவும், தெரியாததை தெரியவும், உணராததை உணரவும் உணராததை உணரவும் எனக்கு அருள் புரியும். எனக்கு அருள் புரியும். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அமர்ந்து கொள்வோம். அன்பார்ந்த ஆண்டவருடைய முதல் சனிக்கிழமை இந்த நாளிலே நீங்களும் நானும் இங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஏதோ நாம விருப்பப்படுறோம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு காட்டுகிற ஒரு இரக்கமாக இருக்கிறது. முதல்ல பங்கு தந்தை கேட்டார், இந்த நாட்டுக்கு கேட்குறாங்க, வர முடியுமா அப்படின்னு. நான் சொன்னேன், ஃபாதர் நான் ஊரில் இருக்க மாட்டேன் ஃபாதர், வேறு யாராவது பிடிச்சி போடணும் ஃபாதர், நான் அடுத்த மாதம் வேணா நான் வரேன் அப்படின்னு நான் சொன்னேன். திரும்ப ஒரு 2 நாள் கழித்து ஆனந்தனை ஃபோன் பண்ணி ஃபாதர் இந்த மாதிரி வாங்க ஃபாதர்னு கேட்டாங்க. நான் வந்து திரும்ப அதை தான் சொன்னேன், ஊரில் இருப்பேன்னா தெரியல, கொஞ்சம் வேலையாக இருக்கிறது அப்படின்னு. ஏற்கனவே ஒரு வாட்டி இல்லைன்னு சொல்லி இன்னொரு வாட்டியும் ஆண்டோடைய ஊழியத்துக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது. அதனால கடைசியாக சரி வரேன்னு ஒத்துக்கிட்டாச்சு. நேற்று நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன். திரும்பி வருவதற்கு ட்ரெயின் டிக்கெட் எதுவுமே இல்லை.
எப்படி வந்து சரி நைட் ஏதாவது பஸ்ஸை பிடிச்சி அடிச்சு பிடிச்சி வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். தட்கல்லையும் இல்லை, ப்ரீமியம் தட்கல்லையும் இல்லை, எந்த ட்ரெயின்லையுமே இல்லை. திடீர்னு நேற்று மதிய நேரம் ஒரே ஒரு டிக்கெட் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியும். திடீர்னு ஒரு டிக்கெட் மட்டும் வந்துருச்சு, ஒரே ஒரு டிக்கெட். 8 மணி ட்ரெயினில். சரி, ஆண்டவர் இறக்கம் காட்டுகிறார். உடனே அந்த டிக்கெட்டை போட்டு நீ காலையில் வந்து இறங்கணும். பிரைஸுவா ஆண்டவர் செய்வார்னு தெரியும், எப்படி செய்வார்னு தெரியாது. அப்போ அந்த இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது அவர் நமக்கு காட்டுகிற ஒரு இறக்கமாக தான் இருக்கிறது. மறந்துடக்கூடாது. நிறைய பேர் வரணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், ஆனால் அவங்க இங்கே இல்லாமல் இருக்கலாம். என்ன மாதிரி சில பேர் ஆசை இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆண்டவர் தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கலாம். எத்தனையோ 2026 ஆண்டை பார்க்காமலே போயிருக்கலாம். நீங்கள் நான் கடந்து வந்திருக்கிறோம். அந்த ஆண்டவர் செய்ததாக இருக்கிறது. கிறிஸ்துவத்தை கொண்டாடும் ஆண்டவர் அவருடைய வல்லமை, மாட்சி, மகத்துவம் எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக ஒரு குழந்தையாக முற்றிலுமாக தாயை சார்ந்து வாழக்கூடிய அந்த மனு உருவம் தருகிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு வர மூஞ்சில காரி துப்ப விடுகிறார், ஓடி அறைய விடுகிறார். அவ்வளோ பெரிய ஆளவர் தன்னையே தாழ்த்தி உங்களையும் என்னையும் தேர்ந்து விடுகிறார். அந்த அளவுக்கு நம்ம அன்பு செய்யலாம். அந்த அன்பிற்காக தன்னையே எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிலைக்கும், எவ்வளவு ஒரு பாடுகள் நிறைந்த ஒரு மரணத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, எப்போவுமே நம்ம கூடயே இருக்கணுன்றதுக்காக இந்த நற்கருணையில தன்னுடைய வல்லமை, மகத்துவம் அனைத்தையும் உள்ளடங்கிய பிரசனமாக இருக்கிறார். அந்த பூச வைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பாக்கியம் கையில பிடிக்கும். மிருதுவான அப்பதான் கொஞ்சம் அழகு பிடிச்சிங்கன்னா உழைஞ்சிடும். சர்வ வல்ல தேவன் அந்த அப்பத்துல தண்ணியை நமக்காக கொடுக்கிறார். மறந்து விடக்கூடாது. அவர் நமக்கு காட்டுகிற இரக்கமாக இருக்கிறார். அப்ப அவர் நம்மை தேர்ந்து கொள்கிறார், நாம அவரை தேர்ந்து கொள்கிறோமா? தியானத்தில் அதுதான் ஆனந்தம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? காலையிலேயே அவரை துதிக்கிறோமா? அவரை தேடுகிறோமா? அவர் நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பின்னாடியே செக்ரட்டரி போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்களுடைய பொட்டி, அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் சொந்தம் அவங்க பின்னாடியே போவாங்க, வேலைக்காரங்க பார்த்து. அதே போல ஆண்டவர் நம்ம பின்னாடி சுற்றுறார். கொஞ்ச நேரம் கொடுக்க மாட்டோமா? அவர் அன்பை கொஞ்சம் உணர்ந்து கொள்ள மாட்டோமா? அவர்கிட்ட திரும்பி வந்துட மாட்டோமா? ஊதாரி மனிதன் தூரத்தை வரும்போது திரும்ப தன்னை தான் ஓடுறார். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறோம்? அதுதான் கேள்வி. நமக்கு நிறைய நேரம் இல்லை, அதனால் கொஞ்சம் வேகமாகவே முடிக்கிறேன். இந்த இரவு திருப்பலியில நான் சொன்னது போல இந்த ஆண்டில் என்ன செய்ய போகிறோம்? ஒரு நன்றி நாளாக அவருக்கு இதை கொடுக்க முடியுமா? இந்த நாட்களில் சரி ஒரு பைபிளை திரும்ப படிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு தியானத்துக்கு நான் தியானிக்கும் போதும் எனக்கு அதே வசனம் தான் வந்து இருந்தது. தொடக்க நூல் 13வது அதிகாரம். பைபிள் வச்சுருக்கீங்களா? எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? கை தூக்க போகலாம். பைபிள் கை மட்டும் தான் வருது. பைபிள் தூக்குங்க. வெரி குட், எடுத்துக்கோங்க. தொடக்க நூல் 13வது அதிகாரம் 10வது வசனம். என்ன நடக்குது? ஆபிரகாமும் லோத்தும் ஒன்னா இருக்காங்க. லோத்து யார்? ஆபிரகாமுக்கு சகோதரனுடைய மகன். இவருக்கு பிள்ளை இல்லை, தன்னுடைய பிள்ளையை போலதான் லோத்தை பார்க்கிறார், கூடவே தான் பிரயாணப்படுறாங்க. பட் இவர்களுடைய வேலையாட்களோட பிரச்சனை, ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறோம், அவங்களும் அடிச்சுக்கிறாங்க. அதனால ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டு சொல்றாரு, நம்ம பிரிஞ்சிருவோம்ப்பா. அவர் சொல்லுறார், இந்த நாடு உனக்கு முன்பாக இருக்கிறது. நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன். நீ தேர்ந்து கொள், நீ எந்த பக்கம் வேணாலும் போ. 10வது வசனம் சொல்கிறது, நான் வாசிக்கிறேன். தொடக்க நூல் 13வது அதிகாரம் 10வது வசனம்.
லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் நிறைந்திருந்த யோர்தான் பள்ளத்தாக்கை கண்டார். அப்பகுதி ஆண்டவரது தோட்டம் போலும் எகிப்து நாட்டை போலும் சோவார் போகும் வழிகளை இருந்தது. சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிப்பதற்கு முன் அது அவ்வாறு இருந்தது. லோத்து கண்களை உயர்த்தி பார்க்கிற ஆண்டவுடைய தோட்டம் போல அது இருந்துதான். உடனே அவர் அதை தேர்ந்து கொள்கிறார். 11ஆம் வசனம் சொல்லுது, லோத்து யோர்தான் சமவெளி முழுவதையும் தேர்ந்து கொண்டு கிழக்கு பக்கமாய் பயணமானார். அவருடைய பெரிய பிள்ளை இல்லை, கல்யாண மனிதன் தான். ஐயோ கஷ்டப்படுவாரே, அவருக்கு செழிப்பான இடத்தை கொடுத்துட்டு போவாமே, அதெல்லாம் யோசிக்கிறார். அவர் தனக்கு அந்த இடத்தை தேர்ந்து கொள்கிறார். நல்ல வளமையா இருக்குது, அதுதான் அவர் கண்களுக்கு தெரியுது. கண்களை உயர்த்தி பார்க்கிறாரு, நல்ல இடமா இருக்குது, அதை அவர் தேர்ந்து கொண்டார். ஆபிரகாம் பாருங்க, இது ஆபிரகாம் செய்திருக்கலாம். இவர் தான் வயதுல மூத்தவர், பெரியவர். இவர் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இடம் நல்லா இருக்கு, நான் இந்த பக்கம் போறப்பா, நீ அந்த பக்கம் போன சொல்லி இருக்கலாம். ஆபிரகாம் நிலத்தை பார்க்கல, செல்வ செழிமைகள்லாம் பார்க்கல, அவர் ஆண்டவரை பார்க்கிறார். அவருடைய நம்பிக்கை எது மேல இருக்குது? ஆண்டவர் மேல இருக்குது. அவர் அந்த உலக செல்வங்கள், உலகம் தரக்கூடிய இன்பங்கள் இதெல்லாம் அவர் பார்க்கல, ஆண்டவரை பார்க்கிறார். அன்பானவர்களே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் காலெடுத்து வைக்கும் போது நாம் யாரை பார்த்து உள்ள வரோம் அது முக்கியம். எதன் மீது நம்முடைய நம்பிக்கை வைக்கிறோம் அது முக்கியம். அவர் முழுக்க முழுக்க நம்மை மட்டுமே பார்த்து நம்மை நோக்கிய வண்ணமாகவே அவர் வந்து கொண்டே இருக்கிறார். இப்ப நான் அவரை பார்த்த வண்ணமாக நான் முன்னேறி செல்ல விருப்பமாக இருக்கிறேன். இல்லை திரும்ப நான் உலகத்தையும் மனிதர்களையும், ஐயோ இந்த ஆண்டுல ஒரு வேலை கிடைச்சிடாதா, இந்த ஆண்டுல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காதா, கல்யாணம் நடந்துடாதா, வேலை வாய்ப்பு, குழந்தை, இது அதுன்னு உலக காரியங்களையே பார்த்துட்டு அதுக்காகவே இந்த ஆண்டுல காலெடுத்து வச்சிருக்கிறோமா? இல்லை இந்த ஆண்டுல நான் ஆண்டவரை இன்னும் அதிகமாக அணுகி செல்வேன், நான் ஆண்டவரை வளருவேன், இன்னும் அதிகமாக எல்லாம் வல்ல நித்திய இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திரு பாடுகளை நினைவே எங்களுக்கு விட்டு சென்று உம்முடைய திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைவருடைய வணக்கம் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்கிறேன்.
ஆண்டவரே, இந்த முதல் சனிக்கிழமையிலே இந்த ஆண்டிலே நாங்கள் அடியெடுத்து வைத்து உம்மோடு கூட இந்த நேரத்தை செலவிடுகிற அந்த தருணத்தில் ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆடிவண்ண கரங்களினாலே தொட்டு அபிஷேகித்து ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு தேவையான நல்ல உணவுள்ள ஆன்ம நலனை தருவீராக. ஆண்டவரை, நீர் எங்களை அன்பு செய்வது போல நாங்களும் அனைத்திற்கும் மேலாக அனைவருக்கும் மேலாக உண்மையே அன்பு செய்து அன்னை மரியை போல ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு முழு ஆற்றலோடு உண்மை அன்பு செய்து உமக்கு உகந்த சாட்சிய வாழ்வு வாழ தேவையான அன்பை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக உம் திருப்பாதம் பற்றி ஜெபிக்கிறோம். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியானவரோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். வீடு குடித்தனம் வர வேண்டியும் நிர்மல் ஜெயக்குமார், மரிய செபஸ்டினா இருவரும்
செல்வராஜ் நல்ல உடல் உள்ள நலத்திற்காகவும் மே 10 முதல் 22 முடிய பூண்டி மாதா தியான இல்லத்தில் இயேசுவே நம் மீட்பர் தியான குழுவினர் வழிநடத்தப் போகிற உள்மன காயங்கள் மற்றும் அபிஷேக தியானம் சீரும் சிறப்புமாக நடைபெறவும், இயேசுவே நம் மீட்பர் தியான குழுவில் உள்ள ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களின் உடல் உள்ள நலத்திற்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் ஆன்ம இலைப்பாட்டிற்காக ஜான் பீட்டர் ராஜ் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்களுக்காகவும் செல்வி சுசை செங்கோல் அம்புரோஸ் மேரி புளோரின் பெர்னாண்டோ தாமஸ் வில்லவராயர் பெனடிக்ட் பிரான்சிஸ் சாலமன் சோர்ணம்மாள் பைரஸ் செல்வராஜ் வின்சென்ட் இவர்களுக்காக இத்திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கிறோம். சிந்தனை சொல் செயல்பாடுகளிலே இதோ ஆண்டவருடைய அன்பிற்கு எதிரான பாவங்களை செய்த தருணங்களுக்காக மனம் வருத்தி அவரை மன்னிக்க ஏற்றுவோம். இயலாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவிக்கு ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சுமையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமையை தவறினார் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே ஆகியோர் எப்பொழுதும் தனியாக பிரதானியார் வாயுகள் அனைவரையும் சகோதர சகோதரிகளில் நம் தேவனாய ஆண்டவர் எனக்காக விட்டுக் கொள்ளப்பட்டார்கள். இயலாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறைவா, உமடியார்களாகிய நாங்கள் என்றும் மனவுடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாளர் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் உமது திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 29 முதல் அதிகாரம் 3, இறை வசனங்கள் 6 முடிய. அன்பிற்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோற்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தாய்மடியில் அவளுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா.
தாய்மொழியில் தவழுகின்ற குழந்தையை போல தரவழி உண்மொழியில் காத்து விட்டேன். தாய்மொழியில் தவழுகின்ற குழந்தையை போல தரவழி உண்மொழியில் காத்து விட்டேன். அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே, உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல் வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்கிறோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறை மகன் என சான்று கூறி வருகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் நற்செய்தி. மரியே வாழ்க, இயேசு
இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், மரியே வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. மரியே வாழ்க. இதை சந்தித்தவர்களே, யோவான் ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தார். இவரே மெசியா என்று மக்களுக்கு அவரை அடையாளம் காட்டுகிறார். இதே ஒரு கடமை நாம் ஒவ்வொருவர் மீதும் சுமத்தப்பட்டதாக இருக்கிறது. யார் யாரெல்லாம் ஆண்டவரை அறிந்தவர்களாக இருக்கிறோமோ அவர்கள் ஒவ்வொருவருக்குமே இது கடமை. இவர்தான் ஆண்டவர், இவர்தான் மெசியா என்ற பிறருக்கு எடுத்து எம்புகிற கடமை நமக்கு உண்டு. எப்போ எடுத்து எம்புவோம்? நமக்கு அந்த காரியத்திலே முழுமையான ஒரு நம்பிக்கை, ஒரு அனுபவம் இருக்கும் போதுதான். இப்போ நம்ம ஒரு பல்வலி இருக்குது, நிறைய டாக்டர்கிட்ட போகிறோம், சரியே ஆக மாட்டேங்குது. கடைசியாக ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட போய் அவர் நல்லா செஞ்சிருந்தாரு, அனுபவம். அப்போ வேற யாரும் ஒரு பல்வலியோடு வரும்போது என்ன சொல்லுவோம்? நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன், நல்லா பார்த்தாரு, நான் நல்லா இருக்கு, அடி என்ன பண்ணேன்? அனுபவம். இறை இயேசுடைய அந்த அன்பு நமக்கு எப்போது அனுபவமாக மாறுகிறதோ, எங்கேயோ இருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு இல்லாம என்னோடு இருக்கிறார் ஆண்டவர் என்ற அனுபவ வாழ்க்கைக்குள்ளாக எப்போது கடந்து செல்கிறோமோ அப்போது நாமும் சாட்சியம் பகர ஆரம்பிக்கும். அந்த அனுபவம் எப்படி வரும்? அவரோடு நேரம் செலுத்த வேண்டும், வார்த்தைகளை படிக்க வேண்டும், தியானத்தில் சொன்ன மாதிரி ஜெபத்திலே நேரம் செலவிட வேண்டும். இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் வந்து ஜெபிக்கிறதுக்கு மட்டும் நேரம் கிடையாது. பீச்சுக்கு போகணும், பார்க்குக்கு போகணும், நல்ல நல்ல வெளியில் போகணும், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும், சினிமா பார்க்கணும், சீரியல் பார்க்கணும், சண்டை போடணும், எல்லாத்துக்கும் நேரம் உண்டு. உண்பதற்கும் உறங்குவதற்கும் எல்லாத்துக்கும் நேரம் உண்டு. ஜெபிக்கிறதுனா மட்டும் நேரமே நான் பார்க்க முடியும். வீட்டுக்கார லேட்டாக வருவார், ஃபாதர் வேலை முடிச்சுட்டு. பையன் சீக்கிரமாக போயிடுவான், ஃபாதர் டைமே இல்லை ஃபாதர். ஆனால் எல்லா காரியத்துக்கும் நமக்கு நேரம் கொடுக்குது. எப்போது நேரம் கொடுக்கிறோமோ, எந்த அளவையால் அளக்கிறோமோ அதே அளவையாக தான் நமக்கு அளக்கும். நான் மட்டும் கிள்ளி கிள்ளி கொடுப்பேன், ஆண்டர் மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்கணும்னா என்ன நியாயம்? நம்ம தான் முடிவு செய்து கொள்ளணும். பரவாயில்ல, இந்த புதிய ஆண்டிலே சாட்சியம் பகர்வதற்கு, ஆண்டவருக்கு உரியவர்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்ய நாம் அழைக்கப்படுவோம். எங்கள் இல்லத்தில் நான் கீழ்பாங்க எங்கள் ப்ரொவின்ஷியல் ஹவுஸ் இருக்கேன். ஒரு வயசான ஃபாதர் நியூ இயர் 2 நாள் முன்னாடி சொன்னார், ஃபாதர் புது வருஷம் வரப்போகுது அப்படின்னு. என்ன பார்க்குறது புது வருஷத்தில்? அந்த 25, 26 நம்பர் மட்டும்தான்ப்பா மாறும், வேறு ஒன்றும் மாறாது அப்படின்னா. நம்பர் மட்டும்தான் மாறும், வேறு ஒன்றும் மாறாது. நிறையா புது வருடங்கள் பார்த்துருக்கிறோம். வருஷம் மாறி இருக்குது, நம்ம மாறி இருக்கிறோமா? கேள்விக்குறியா? அவர் சொன்னதுல அர்த்தம் உண்டுதான். இப்போ இந்த ஆண்டும் அதே போல 10, 11, 25, 26 போக போகுதா? அல்லது இந்த ஆண்டு புதிதாக மாற்றங்களை கொண்டு வருவதாக அமைய போகிறதா அப்படின்றது நம்ம கையில் தான். ஏதோ ஞாபகத்துக்கு வந்தோம், 2 பேர் ஆளுங்க ஒரு பக்கம் பேசினாங்க, கேட்டோம், ஒரு பூசியை பார்த்தா நம்பே வாங்கணும், மதியம் சாப்பிட கிளம்பி போகணும்னு. இதுவும் இன்னொரு தியானமாக முடிஞ்சு போக போகிறா, இல்லை இது வாழ்க்கை மாற்றத்தில் ஒரு தொடக்கமாக இருக்க போகிறதா அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்கு. முதல் சனிக்கிழமை மாதாமா இதெல்லாம் ஓகே தான். தாயை போல பிள்ளைகளாக வாழணும், அதுதான் அந்த தாய்க்கு இருக்கும். மாதாவுக்கு சாரி சாத்துறோமா, சனிக்கிழமை மெழுகுவர்த்தி ஏற்றுறோமா, அதெல்லாம் ஒரு தாயை போல பிள்ளைகளாக வாழ்வோமா. இப்போ இந்த தாய் என்ன பண்ணுறார்? ஆண்டவருக்கு தான் முதல் கொடுக்கிறார் வாழ்க்கையில். கபிரியேல் வானதூதர் வருகிறார், ஆண்டோடைய சித்தத்தை இவருக்கு வெளிப்படுத்துகிறார். அம்மா என்ன சொன்னாங்க? இதோ ஆண்டோடைய, என்னுடைய விருப்பம் இல்லை, ஏன் ஆசை இல்லை, அவருக்கு என்ன ஆசை அதுதான் என்னுடைய ஆசை. இதோ ஆண்டோடைய அடிமை. இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். ஆண்டோடைய அடிமைகளாக இருக்கிறோம்னா கண்டிப்பாக கேள்விக்குரிய கிடையாது, கண்டிப்பா இல்லை. இப்போ இந்த உலக அடிமை தனங்களில் இருந்து, உலக பிடிப்புகளில் இருந்து
விடுபட்டு ஆண்டவருடைய அடிமைகளாக ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு பார்த்து பார்த்து நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா மாதாவை போல மாறும். இந்த ஆண்டு நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறும். போன மாசத்துல ஒரு மருத்துவர் ஒரு லேடி டாக்டர் எங்கள் இல்லத்துக்கு வந்திருந்தாப்புல கூட அவங்க அம்மா இருக்காங்க. சும்மா பேசிட்டு போது அந்த அம்மா என்ன கேட்டேன், எத்தனை பிள்ளைங்கம்மா? இந்த பொண்ணோட கூட இந்த 2 பசங்க இருக்கிறாங்க ஃபாதர், 3 பேர் கேரளாவை சார்ந்தவர்கள், இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. இப்போ மட்டும் நான் கேட்டேன், அந்த 3 பேரும் உங்கள் ஃபேவரட் எது கேட்பாங்கல்ல, உங்களுக்கு செல்ல பிள்ளை யார்? நான் நினச்சேன் நான் வீட்டுக்கு கடைசி, அதனால் யார் சொல்லுவாங்கன்னு நினச்சேன், கடைசி பையனை சொல்லுவாங்கன்னு நினச்சேன். அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை ஃபாதர் எனக்கு 3 பேருமே சமம் தான். சில அம்மா கேட்ட அந்த டயலாக் சொல்லுவாங்க, 3மே ஒன்று தான். அவங்க சொல்லி முடிக்க கூட இல்லை, உடனே அந்த டாக்டர் முடிக்கிறது உள்ள ஃபாதர் எங்கள் அம்மா பொய் சொல்கிறாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி பாப்பா, எங்கள் அம்மா பொய் சொல்கிறாங்க ஃபாதர். திரும்ப யோசனை யாரை சொல்லுவோம்? கடைசி பையனை சொல்லுவோம். அந்த பாப்பா சொல்லிச்சு, ஃபாதர் அம்மாவுடைய ஃபேவரெட்டு நானும் இல்லை, என் தம்பிகளும் இல்லை, எங்கள் அம்மாவுடைய ஃபேவரெட்டு ஜீசஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கறதுக்கே அப்படியே ஒரு வித்தியாசமாக இருந்தது, சந்தோஷமாக இருக்கும். ஒரு மகள் தாயை குறித்து எங்கள் அம்மாவுக்கு ஆண்டவர் தான் ஃபாதர் முக்கியம், எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஃபாதர் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லு அம்மாவுக்கு. எங்கள் அம்மா எப்படி, எங்கள் அம்மா அப்படி நிறைய பிள்ளைங்க சொல்றது கேட்டுருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு இயேசு தான் தேவை. நம்மளை பார்த்து யாராவது சொல்லுவாங்களா? யோசிக்க வேண்டிய ஒரு நாள். நம்ம பிள்ளைகள், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்மோடு பணியில் இருப்பவர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏற்றத்துக்காரங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா? அந்த அம்மாவுக்கு, அந்த ஐயாவுக்கு, இந்த பையனுக்கு, அந்த பொண்ணுக்கு ஜீசஸ் தான், இயேசு தான். ஒருத்தர் சொல்லுவாங்களா? யோசிச்சுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு பிரியாணி பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு சிகரெட் பிடிக்கும், இந்த பிராண்டு பிடிக்கும் அப்படிலாம் நம்ம பிள்ளைங்க நம்ம பற்றி சொல்லலாம். ஆண்டவர் காரியங்களே நாம் இப்படி இருக்கிறோம், ஆண்டவர் தான் உங்களுக்கு முக்கியம்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அப்படி வாழும்போது யோவானை போல நாமும் சாட்சிகளாக மாறும், மாதாவை போல பலருக்கு ஆண்டவரை தருபவர்களாக மாறும். கண்களை மூடி அன்பானவர்களே கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இந்த புதிய ஆண்டு உண்மையாகவே புதிதாக இருக்க வேண்டும், வாழ்விலே புதுமைகள் காண வேண்டும் என்ற ஒரு ஆவல் என்னிடம் இருக்கிறதா? அல்லது பல ஆண்டுகள் கடந்து ஓடினதை போல இந்த ஆண்டு கை நழுவி போக நான் விட போகிறேன்? அன்னை மரியாதை போல அனைத்திற்கும் மேலாக, அனைவருக்கும் மேலாக ஆண்டவரை அன்பு செய்து அவருடைய சாட்சியாக வாழ போகிறேனா? அல்லது உலகத்தை அன்பு செய்து கிறிஸ்துவின் எதிர் சாட்சியாக இந்த ஆண்டிலே நான் கடந்து செல்ல போகிறேன்? சிந்தித்து பார்ப்போம். அந்த தாயின் கரங்களிலே இந்த திருப்பலி வேலையிலே நம்மையே ஒப்புக் கொடுத்து நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் முதலிடத்தை கொடுத்து அவருடைய சாட்சியாக வாழ்வே என்ற ஒரு முடிவை எடுப்போம். நாமும் ஆசீர்வாதங்களை பெற்று பிறருக்கும் ஆசீர்வாதமான வாழ்வு வாழ தேவையான அருள் வரங்களை வேண்டி இந்த திருப்பலியை தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென். என்னை
வருகின்றேன் உம் கரங்களில் என்னை தருகின்றேன் காணிக்கை தர நான் வருகின்றேன் காணிக்கை தர நான் வருகின்றேன் உம் கரங்களில் என்னை தருகின்றேன் காணிக்கை தர நான் வருகின்றேன். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் அந்த தந்தையாக இவருக்கு ஏற்றதாகபடி செய்வீர்கள். ஆண்டவர் திருப்பலியை புகழ்ச்சிக்கார், வாசிக்கார், நன்மைக்கார், சிலுவை அனைத்து நலன்களுக்காக முதலில் வழி ஏற்றுக் கொள்வார். ஆண்டவரே, வழிபொருட்களோடு உம் மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாளின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமல் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருக்கமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது நம்பியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரானவரே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாடு நிமிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு வழியானால் என்னும் மறைகளின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாமை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணை இல்லாதோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு மாட்சியை கொண்டு முடிவின்றி ஆடுவதாவது. கரங்களை தட்டி போட்டு கரங்களை தட்டி சொல்லுங்கள். தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவன் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. அன்பார்ந்த காணிக்கை பொருட்களோடு நம்மையும் இந்த புதிய ஆண்டையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த காணிக்கை பொருட்கள் மீது இறங்கி வரக்கூடிய அந்த தூய ஆவியானவர்
அன்னை மரியாள் மீது இறங்கி வந்த அதே தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவர் மீதும் நம் குடும்பங்கள் மீதும் இறங்கி வந்து நம்மை ஆண்டவருக்கு உரியவர்களாக அனைத்திற்கும் மேலாக அவரை அன்பு செய்பவர்களாக கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக ஆண்டவர் இயேசுவின் சாட்சிகளாக நம்மை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்மையே ஒப்புக் கொடுத்து உருக்கமாக வந்தார்கள். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த கேட்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடன்படிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உள்ளது, ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே இரவு விருந்தை அருந்தியது, கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தலும் அப்பத்தை மீட்பளிக்கும் திட்டத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியக்கூடிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகிற்கும் பரவிற்கும் பேசுகிறார் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திராவை அன்பில் நிறைவு பெறச் செய்தவர். ஆண்டவர் இந்த திருப்பணியில் இணைந்து ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவரை ஆணிகொண்ட கரங்களினாலே தொட்டு அபிஷேகித்து ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான நல்ல உடலுள்ள ஆன்ம நலனை தருகிறார். இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக எங்களை நீர் வழி நடத்தி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிற நாங்கள் இந்த புதிய ஆண்டிலே உமக்கு உகந்தவர்களாக உமக்கு உரியவர்களாக உமது சாட்சிகளாக வாழ தேவையான அருள் வரங்களை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறார். அன்னை மரியின் கரங்களை பற்றி நாங்கள் உங்களிடம் வந்து சேர எங்களுக்கு அருள் புரியும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்படும் எங்கள் சகோதர சகோதரிகளில் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் உமது திருமுக ஒளிமுன் ஏற்றெழும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய். கடவுளின் கண்ணை தாயான ஆட்சிமிக்க மரியாள், புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தை புனித ஜான் பாஸ்கோ, மேலும் உமக்கு உகந்தவர்களாக உலகில் வாழ்ந்த புனிதர்கள் அனைவரோடு நாங்களும் நிறைவாழ்வில் பங்கோடும் தகுதி பெற்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவரோடு உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் இல்லாமல் இறைவனாகிய
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அடைந்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிகராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் இதை இயேசு தந்த அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மீது இறக்கமாய். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மீது இறக்கமாய். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி உங்களுக்கு அமைதியை அளித்தது. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
மென்மையான அப்பம் தந்தி ஆராதிக்கின்றேன். மெய்யாகவே உம்மை தந்தி ஆராதிக்கின்றேன். ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை மென்மையான அப்பம் தந்தி ஆராதிக்கின்றேன். மெய்யாகவே உம்மை தந்தி ஆராதிக்கின்றேன். மென்மையான அப்பம் தந்தி ஆராதிக்கின்றேன். மெய்யாகவே உம்மை தந்தி ஆராதிக்கின்றேன். ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆவா உம்மை ஆராதிக்கின்றேன். ஈசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ஆவா உம்மை ஆராதிக்கின்றேன். ஈசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். மூடு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். மூடு இறைவா ஆராதிக்கின்றேன். ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஒரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆமா ஆமா உம்மை ஆராதிக்கின்றேன். ஈசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ஆமா ஆமா உம்மை ஆராதிக்கின்றேன். ஈசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். மூடு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். மூடு இறைவா ஆராதிக்கின்றேன். உயர்த்தி ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை கரங்களை அசைத்து ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நம்மளுடைய மத்தியிலே வந்து வருடத்தினுடைய இந்த முதல் சனிக்கிழமை நமக்காக நம்மளுடைய பங்கு தந்தையினுடைய அழைப்பை ஏற்று நமக்காக ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுத்து வருடங்கள் மாறினாலும் மனம் மாற வேண்டும் என்கிற தலைப்பில் மிக ஆழமாக ஒரு செய்திகளை நமக்கு வழங்கிய
நம்மளுடைய வாசமிகு அருள்படியான தந்தை ஆண்டோ அவர்களுக்கு நாம் அனைவரும் நம் பங்கு தந்தையர்கள், உதவி தந்தையர்கள், பக்த சபைகள், வந்திருக்கிற இறை மக்கள், இயேசுவின் அமைப்பு தியான குழுவின் சார்பாக இதயம் கழிந்த கரங்களை தட்டி நாம் நன்றிகளை வெளிக்காட்டுகிறோம். தந்தையினுடைய போதனைகளும் அவர் நடந்து கொள்ளுகிற விதங்களும் ஒவ்வொருவரையும் இறைவனிடத்திலே அழைத்து வருகிற செயல்களை செய்து கொண்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்தாலும் அவர் நம்முடைய பங்கிலே இருக்கின்ற பொழுதுதான் உதவி பங்கு தந்தையாக அனைவருமே திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுதும் திருவிருந்து பெறுகின்ற பொழுதும் தலையிலே நான் முக்காடி இல்லாமல் ஆண்டவரை தேடக்கூடாது என்கிற ஒரு ஆழமான ஒரு பிடிப்புரையை அவர் கொடுத்தார். அன்றைக்கு கொடுத்த பிடிப்புரை இன்றைய வரைக்கும் நம்ம மக்கள் தலையிலே முக்காடு அணிந்துதான் ஆண்டவரிடத்திலே வருகிறார்கள். ஒரு சில தந்தைகள் அவர்கள் ஆண்டவர் தந்தையை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, அவர் ரொம்ப வித்தியாசமான ஒரு குரு, தூய்மையான ஒரு மனிதன் என்று. அந்த அளவு கடவுள் அவரை அன்பு செய்கிறார், கடவுளை நம்மளுடைய தந்தை அன்பு செய்கிறார். ஆதலால் தான் இப்பொழுது ஒரு தூய்மையான ஒரு வாழ்விலும் நம்மை ஆண்டவரோடு இணைக்கின்ற பணியை சலேசிய குடும்பத்திலே இருந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்கிற பணிகளெல்லாம் சிறப்பதற்கு நாம் செய்கிற மிகப்பெரிய ஒரு காரியம், தந்தை அவருடைய பணி செல்கின்ற இடங்களிலே ஆண்டவருடைய வல்லமை விளங்க அவருக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபிப்பீங்களா? ஜெபிப்பீங்களா? வாயத்துறங்க. பேசுகிறா பொழுது நம்மளுடைய பாசமிகு தந்தை அவர்களுக்கு சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது, பொன்னாட போடுறது இதெல்லாம் இருந்தாலும் நம்ம வருடம் மாதம் நம்ம அதை செய்வது. அதனால் சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த பொன்னாடையை நம் பங்கு தந்தையர்கள் சார்பாக, வந்திருக்கிற இறை மக்கள் சார்பாக இந்த பொன்னாடையை அறிவிப்பார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் பெயர் முடிஞ்ச உடனே தந்தையினிடத்திலே ஆசீர்வாதம் வாங்குகிறவர்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதனால் இந்த அறிவிப்பு எப்பொழுதுமே திருப்பலி முடிந்த பிறகு தான் நான் செய்வேன். தந்தை மக்களை ரிசீவ் பண்ணுவார், அதனால் அவரை வெயிட் பண்ணக்கூடாது. அதனால் நான் அறிவிப்பு செய்துட்டு திருப்பலியினுடைய இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தந்தை அவர்களுடைய ஆயுள்லாம் ரிசீவ் பண்ணி தருவார். உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே அவர் ஜெபிப்பார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை குடும்ப ஆசீர்வாத விழா நடைபெறுகிறது. இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. சில நேரத்தில் நாங்கள் நோட்டீஸ் போட முடியாத நிலைமை, நாங்கள் வேளாண்மையில் இருந்ததுனால எங்களால் போட முடியல. உங்களுக்கு நோட்டீஸ் கிடைத்தாலும் சரி, கிடைக்கவில்லை என்றாலும் சரி, எல்லா மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலும் வெயில் இருந்தாலும் மழை இருந்தாலும் புயல் இருந்தாலும் முதல் சனிக்கிழமை தான் தொன்போஸ்கோ திருத்தலம் அயனாவரம் என்று உங்கள் ஞாபகத்தில் வந்து காலை 10 இருந்து 1:30 மணி வரைக்கும் இங்கு நடைபெறும். அன்பின் உணவோடு திருப்பலி நற்கருணை ஆராதனையோடு நிறைவு பெறும். இரண்டாவது, அடுத்த மாதம் முதல் சனிக்கிழமை என்று அருள்பணி இரட்சகதாஸ் தந்தை அவர்கள் நம்மை வழி நடத்துவார்கள். அதனால் பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நம்ம பங்கை பற்றி நீங்கள் அறிமுகம் செய்யணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பங்குல இருக்கிற மக்கள் பிற வழிபாடுகளை பற்றி அறிமுகம் செய்கிறார்கள். ஆனால் நம்ம பங்குல நடைபெறுகிற வழிபாடுகள் இதை பற்றியெல்லாம் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இதை வெளியே கொண்டு போகணும். முதல் சனிக்கிழமையில் எங்கள் பங்குல வந்து பாருங்க, வழிபாடு நடைபெறுகிறது. குடும்ப ஆசீர்வாத விழா அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாள்
என்று சொல்லி நீங்கள் அனைவருக்கு சொல்லி அழைத்து வாருங்கள். இரண்டாவதாக நான் சொல்வது மே மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் உள்மன காயங்கள் ஆற்றக்கூடிய அபிஷேக தியானமானது பூண்டி மாதா தியான இல்லத்திலே அது 4 நாட்கள் தியானமாக நடைபெறுகிறது. மாதா சபை மரியாதை சேவை நம்ம பங்கிலிருந்து ஒரு 40 பேர் சென்னையிலிருந்து வந்தாங்க. வெளி மறை மாவட்டத்திலிருந்து ஒரு 63 பேர் வந்திருந்தாங்க. வந்து கலந்து கொண்டவர்களை கேட்டுக்கொள்ளவே இந்த ஜெப அனுபவ தியானம் எப்படி இருந்தது என்று, கடவுள் எப்படி பேசினார், பெயர் சொல்லி அழைத்தார் என்பதையெல்லாம் நீங்கள் அவர்களிடம் கேளுங்கள். வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கிறது வாழ்க்கை கிடையாது. பிரச்சனைக்கு விடுதலை கிடைக்கிறார் தான் ஆண்டவர் விரும்புகிறது. இந்த உள்மன காயங்கள் ஆற்றுகிற தியானம் தமிழகத்திலே இந்த தியானக்குழு மட்டும்தான் நாங்கள் பல தலைப்புகள் நடத்துகிறோம். அதில் உள்மன காயங்கள் ஆற்றும் அபிஷேக தியானம். இது மார்ச் மாதம் டிக்கெட் ஓப்பன் ஆகுது. 2 மாதம் தான், 2 மாதத்துக்கு முன்னாடி தான் டிக்கெட் ஓப்பன் ஆகும். அங்கே ரூமுகளும் புக் பண்ணணும். ஒரு 20 பேரை நாங்கள் வரவே நாட்டோம், ரூம் கொடுக்க முடியல வேளாங்கண்ணியில். அதனால் கடைசி நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரிசர்வேஷனும் கிடைக்காது. அதே சமயத்தில் தியானம் இந்த மாதிரி உயர்நிலை தியானங்களும் உங்களால் அட்டன் பண்ண முடியாது. அதனால் முன்பதிவு செய்கிறவர்கள் முன்பதிவு செய்யுங்க. அந்த கட்டணம் ஏற்றினாலும் நாங்கள் அந்த 3000 தான் நாங்கள் வாங்குகிறோம். நீங்கள் பார்த்துட்டா பல தியான குழுக்கள் 3800 ரூபா வாங்குறாங்க தியானத்துக்கு. நாங்கள் 3000 தான் வாங்குகிறோம். இந்த டீம் அந்த 800 ரூபாவை செலுத்துறதுக்கு நாங்கள் அதற்குரிய முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறோம். எல்லாரும் பங்கெடுக்க 100 நபர்களுக்கு மட்டும்தான் ட்ரெயின் ஃபேர்லாம் உங்களுக்கு உரியது. உங்களுக்கு வேணும்னா அந்த ட்ரெயின் ஃபேர் நாங்கள் போட்டு பண்ணிக்கணும். அதை நீங்கள் கடைசியில் நீங்கள் கொடுத்து விடணும். ஆயர்களுடைய தலைமையிலே அருள் பணியாளர்கள் மற்றும் ஊழியர்களும் பாடகர்களும் இணைந்து அதை நாங்கள் வழிநடத்துகிறோம். அடுத்தது பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தியான குழுவுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஜெபம் இல்லாமல் எங்களால் நடத்த முடியாது. நாங்கள் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணினாலும் பவுலடியார் சொல்கிறதைப் போல பல சிறைகளை நாங்கள் அனுபவிக்கிறோம். அப்போ எங்கள் விடுதலை பெற்றுதான் அந்த நற்செய்திகள் அறிவிக்கணும். அப்போ கடவுளுடைய வாசல் திறந்து கொடுக்கணும்னு நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லா மாதத்திலையும் 4வது சனிக்கிழமை அன்று 2வது சனிக்கிழமை அன்று நம்மளுடைய நற்கருணை ஆலயத்திலே இந்த தியான குழு பரிந்துரை ஜெபம் செய்கிறது. அனைத்து கருத்துக்களுக்காக இன்னைக்கு திருப்பலி ஒப்பு கொடுத்த கருத்துக்களாக இருக்கலாம், அனைத்து கருத்துக்களுக்கும் அதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்படி எங்களோடு இணைந்து நீங்களும் ஜெபிக்கணும்னு விரும்புனீங்கன்னா 2வது சனிக்கிழமை வாங்க. வருகிறவர்களுக்கு அந்த 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் நாம் பங்கேற்காக திருச்சபைக்காக மற்றும் ஜெப கருத்துக்களுக்காக ஜெபிக்கிறோம். முடிந்தவுடனே அன்பின் உணவும் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அதனால் நீங்கள் அந்த பரிந்துரை ஜெபத்தில் வரணுன்னாலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். பிரைஸலா பிரைஸலா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவீங்களா? சொல்லுங்க, ஜெபம் பண்ணுவீங்களா? ஹல்லேலூயா. இன்றைய தினம் உங்களுடைய நேர்ச்சை உணவு, அன்பின் உணவை வேண்டிக் கொண்டு கொடுத்தவர்கள் சகோதரர் எஸ் எப்பின்ராஜ் எலிசபெத் ராணி என்கிற குடும்பத்தார். தன்னுடைய கணவனுக்கு ஆண்டவர் நல்ல உடல் நலத்தை கொடுத்தார் என்பதற்காக இந்த நேர்ச்சி உணவை அவர்கள் நம் அனைவருக்கும் கொடுக்கிறாங்க. ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று இந்த குடும்பத்திற்காக நம்ம ஜெபிப்போம். இந்த நேர்ச்சி உணவை அவர்கள் கொடுக்கிறார்கள். அதே போல மாதா தொலைக்காட்சியிலையும் 2வது வெள்ளி 4வது வெள்ளி 7 மணியிலிருந்து 7:30 இந்த இயேசுவே நம் மீட்பர் தியான குழுவின் சார்பாக நான் நற்செய்தி அறிவிக்கிறேன். பார்க்க முடியாதவங்க ஒய்என்எம் சேனல் இருக்கிறது. அந்த சேனலில் நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு தலைப்பில் இன்னைக்கு பல ஊழியர்கள், அருள் பணியாளர்கள், ஏன் பல மாதா தொலைக்காட்சியினுடைய பல பங்காளர்கள் கூட இதை பார்த்து பல செய்திகளை கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆண்டவருக்குள் வளருவதற்கு அது ஒரு மிகப்பெரிய உறுதுணையாய் இந்த தியானம் இருக்கும். சில நேரம் வாட்ஸ்அப்புக்கு நாங்கள் அனுப்பணும்னா அதை பல பேருக்கு பகிருங்க. நீங்கள் செய்த நற்செய்தி அறிவிப்பு பண்ணி. அதே போல் தொன்போஸ்கோ திருத்தலத்திலிருந்து வருகிற இந்த யூடியூப் சேனல், இந்த முதல் சனிக்கிழமை திருப்பலிகள், ஆராதனைகள் இவைகளெல்லாம் ஒளிபரப்பாகிறது. அதையும் நீங்கள் அநேக பேருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. அவங்களும் பார்க்கணும், ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். பிரைஸலா
Praise the Lord. இப்பொழுது நம்மளுடைய தந்தை அவர்கள் அந்த குடும்பத்தாருக்காக அவருடைய உடல் நலத்திற்காக இந்த நேர்ச்சி உணவு கொடுத்ததற்காகவும் அந்த குடும்பத்தாருக்கும் வந்திருக்கிற உங்களுக்காகவும் இயேசுவே நம்பிக்கை தியான குழுவுக்காகவும் இப்பொழுது ஜெபிப்பார்கள். திருப்பலிகளுடைய இறுதி நேரத்திலே தந்தை அவர்கள் அதற்காக ஜெபிப்பார்கள், எண்ணெயை உங்களுக்கு கொடுப்பார்கள். அதே சமயத்தில் உங்களுக்காக தனிப்பட்ட முறையிலும் அவர்கள் ஜெபிப்பார்கள். மற்றும் இந்த தியானத்திற்கு உதவி செய்து சாவியோலிஸ் மற்றும் முருகன் அருள் இவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நல்ல உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவும் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறைவு வேண்ட நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. மன்றாடுவோமாக. எல்லாம் உலகத்தை அந்த மதிய வேலைக்காக நன்றி கூறுகிறோம் சுவாமி. உம்முடைய திருப்பெயராலே இந்த நாளில் எங்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாய் இருந்து எங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு நன்றி கூறி ஆண்டவரை இந்த மதிய உணவை வழங்குகிற குடும்பத்தினரை இங்கே குடியிருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து இவர்களுக்கு தேவையான நல்ல உறவுள்ள ஆன்ம நன்மை தர வேண்டுமா என்று கொண்டாடுகிறோம் சுவாமி. இந்த நாளிலே இவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எல்லா விதமான எண்ணங்கள், இயக்கங்கள், ஆசைகள், கனவுகள், திட்டங்கள் இவை அனைத்தையும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிற நீதாமே உடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப இவருடைய தேவைகளை சந்தித்து இந்த புதிய ஆண்டிலே இவருடைய நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமா என்று கொண்டாடுகிறோம் சுவாமி. இந்த மதிய உணவை ஆசீர்வதியும் அந்த உணவை உருகிற நாங்கள் உமக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ ஆற்றல் தருவீராக. நாங்கள் இந்த பீனத்தின் மீது இருக்கிற எண்ணெய் இந்த கண்கால் நிறுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய விண்ணக நெருப்பு ஆண்டவை எங்கள் மீது இறங்கி வரட்டும். உம் கரங்களிலிருந்து வழிந்தோடு இரத்தம் தேவையை தொடரட்டும். இதோ திருச்சபையின் மூப்பர்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் அந்த விசுவாசத்தின் ஜெபத்தை நான் கேட்டு உடல் நலம் மற்றோருக்கு நான் உடல் நலம் நல்குவேன் என்று சொன்ன வார்த்தைகள் வினக உம்முடைய அருள் நலனை வழங்குகிற அருள் மருந்தாக இந்த எண்ணெயை மாற்றித்தர வேண்டுமா என்று பாதம் பற்றி ஜெபித்து தாயோடு கூட ஆண்டவை இந்த மக்களின் தேவையை இந்த உணவில் தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நிறைவாக ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும்,
அப்பா பிதாவே ஆசீர்வதியும், நித்திய பிதாவே ஆசீர்வதியும். அப்பா பிதாவே ஆசீர்வதியும், நித்திய பிதாவே ஆசீர்வதியும். சத்திய பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள பிதா ஆசீர்வதியும். சத்திய பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். பிரியமானவர்களே, தந்தை அவர்கள் வருகிறார்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டு அன்பின் உணவு உண்ண உங்களை அன்போடு செய்ய